ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது அரசியல்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு நடந்த ஒரு வழி தான். நம்மளுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம்னு இருக்குது இல்லைங்க. அது இலவச வீடு வழங்கும் திட்டம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கூரை வீட்டில் இருக்கவங்க போய் வீடு அவங்க பேரில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் பாருங்கன்றாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தா அவங்க ஒரு 25,000 கேட்பாங்க. அப்புறம் சரி அவங்களுக்கு எங்கன்னா கடன்பட்டு 25,000 வாங்கி கொடுத்தாலும் அப்புறம் இலவச வீடுன்ட்டு அப்புறம் பேஸ்மெண்ட் போட்டால் தான் ஃபஸ்ட்டு பில் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களாம் அப்போ எதுக்கு இலவச வீடுன்னு சொல்கிறீங்க? அப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களாம் எப்படிங்க பேஸ்மெண்ட் போடுறதுக்கு அப்போ கடன் வாங்கி பேஸ்மெண்ட் போட்டு வீடு கட்டுவாங்க? ஒன்று ஒன்றா நாங்கள் கட்ட இன்றைக்கி பில்லு போடுறதுக்கு நாங்கள் கட்டுறதுக்கு பணம் இல்லாதால் தான் கவர்மெண்ட் வீடு கேட்குறோம். நீங்கள் பார்த்தா இது கட்டுங்க, நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி சென்மனை பார்த்து தான் பில்லு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இலவச வீடா இல்லை கடங்காரங்களாம் ஆக்கிற வீடா அப்படின்னு எனக்கே தெரியல. இதனாலே நிறையா பேர் இன்னும் கூரை வீடுகள்லேயே இருக்காங்க. இந்த லஞ்சத்துக்கு பார்த்துக்கிட்டு ஊராட்சி தலைவருக்கு 25,000 பட் அப்புறம் நேரில் வந்து ஆய்வு செய்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் அடுத்த பில்லு போடுவேன்னு சொல்கிறாங்க. அது டைம் ஆகாமல் போடுவாங்க. இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குதுங்க. இந்த ஆட்சியில்னாச்சும் அதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.